இந்த இடத்தை விட கதை அப்படி போதா? அன்றொரு நாள் மாபெரும் சபையில் அனைவர் முன்பாக இருவருக்கு கள்ளக்காரன் சும்மா புரிவி விட்டேனே. இன்று அது தினமாகி விட்டது. இவர்களை இப்படி விடலாமா? விட மாட்டேன். இப்பொழுது நாட்டு இளவரசை அழைக்கிறேன். நான் இந்த உண்மையை சொல்கிறேன். இளவரசே, ஓடி பாருங்க, ஓடி பாருங்க, ஓடி பாருங்க. என்னை விட்டு பிரிந்து விட்டீரா தந்தையே? இனிமேல் உன் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியாகிவிட்டேன். அப்பா என்ற முன்றைத்து நான் அழைக்க முடியாத பாவியாகிவிட்டேன். அப்பா, இனிமேல் உன்னை அப்பா என்று அழைக்க முடியாதா? தந்தை என்று கூற முடியாத தந்தையே. ஐயோ இளவரசே, என்ன பண்ண என்ன நடந்தது? என் தந்தை இறந்து விட்டார். என் தந்தை இறந்ததை என்னால் தாழ முடியவில்லை. அது மட்டுமல்ல, அழகர்கள் உன் தங்கை அடித்து அரவங்காட்டுக்கு அனுப்ப சொன்னாயே. அரவங்காட்டில் இருவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். எனக்கு இல்லையா தந்தை? பாடல் ஓசை கேட்கிறது. நான் சென்று விட்டால் என் நாட்டை ஆள்வதற்கு ஒருவர் வேண்டும் அல்லவா? இளவரசே, புத்தி என்ன பேதலித்து விட்டதா? குரங்கு கையிலே யாராலும் பூமாலையை கொடுப்பார்களா? அமைச்சரே, நான் சென்று அவர்களை கொன்று நான் வென்றவர்களுக்கு நாட்டில் தீரம் போது பார்த்து பெற வேண்டும். மனோகரா, பெருமாளை அவர்கள் இருவரையும் நான் கொண்டு விட்டு வருகிறேன். இந்த வீரவாளை பகலில் தான் நீ வேட்டையாட செல்ல வேண்டும். இரவில் சென்றால் உனக்கு மாலக்கர். அதனால் காட்டில் இருந்து விடுவாய். ஒரே இடத்தில் போய் காவலர்கள் வந்துதான் உன்னை அழைத்து செல்லக்கூடாதா? செல்லக்கூடாது. கண்களை பார்த்தாயா? அப்படியே உற்றுப்பாரின் கண்ணை இப்பொழுது வேலைக்கார பையன் பண்றதுதானே வெடி வெடி ஆடிக்கலாம். வேலைக்கார பையனா வாழ வழி இல்லாத ஓடி வந்த அந்த மாலக்கன் புத்தியில எத்தனை பேர் கண்களை நோண்டி வித்திருப்போம். சிரிக்காதடா சேமியா தலையா. அப்படி என்றால் எதற்காக இந்த செய்தி செய்ய வேண்டும்? பாலிலே விஷம் கலந்த உன் தந்தையை கொண்டது யார் தெரியுமா? சக்க போடு போடுறாச்சா. இந்த மாலை இந்த மாலை பெறுவதற்காக எத்தனை வைக்க போற பார்த்திருப்ப, எத்தனை வைக்க தாலி அறுத்திருப்ப. உனக்கு மாலை போட்டுட்டாங்க, உன்னை பதிக்கணுமா? ஆமா, வந்துட்டேன் நானு. இந்த பாட்டு பாட்டு உன்னை யார்ட்ட கேட்டாங்களாக்கா? ஓ, வழியில எத்தனை பேர் இந்த பாட்டு வரணுக்காக மதிப்பு உட்காந்துக்கிறாங்க. எப்படா மூடி போயின்னு இன்னும் காலத்தை ஐயா, இந்த நாட்டுக்கு யார் மன்னர்? மன்னனாகி விட்டேனா? இனி முதல் கொண்டு இந்த மகேந்திர நாட்டுக்கு நானே மன்னர். ஒரு வெள்ளிக்கிழமைக்கு மணி நடக்க போகிறது. நீ மன்னராகி விட்டால் நீ பார்த்திருந்த அமைச்சர் பதவி யாருக்கு? அப்போதே முன்னிட உரைத்தேனே, இந்த நாட்டுக்கு நான் மன்னனாகி விட்டால் என் அமைச்சர் பதவி முழுகுதானா? சொல்லுகிறேன் இல்லையா? சக்க போடு அடிக்க கூடாது. நான் நிராயுத பாணியாக
வருகிற வெள்ளிக்கிழமைக்கு மணிமணி சுட்டு விழா. போய் செவிலியா போய் வெள்ளிக்கிழமையால வைப்பாங்க. போய் வெள்ளிக்கிழமையா வைப்பாங்க. வெள்ளியோ கொல்லியோ என்னவாங்க. சனி போன தொண்ணூத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாய் படாத பாடு. திங்கட்கிழமை தீப்பட்ட நாள். செவ்வாவோ அவாவா. புதன்கிழமை புத்துரகிற பாம்பு கூட வெளியே கிளம்பாது. விசாயமா அசாயமோன்னு வாங்க. அப்ப எந்த நாள்ல வைக்கலாம்னு கேக்குறியா? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் வைக்கணும். ஆமா, கோலம் விட்டு ஆட்டுறாங்க. அடா பாவி, வாழ வழி இல்லாது இந்நாட்டுக்கு ஓடி வந்த உனக்கு இந்நாட்டு அமைச்சர் பதவி போட்டுக் கொடுத்தார். அம்மா, மகாராணி அம்மா, இறுதியாக உன்னை சந்திக்க வேண்டும். இந்த கதையை முடிக்க உன்னை வைத்துதான் ஏற்பாடு செய்ய வேண்டும். மகாராணி அம்மா, கிளிவாழும் கூட்டிலே கருணாகம் போட்டதும் உன் வாழ்க்கை எப்படி
ஆடிய டான்ஸ் எல்லாம் எங்கம்மா? உன் பூ எங்கம்மா? உன் பொட்டு எங்கே? உன் சிரித்த முகமைக்கே எங்கே அம்மா? அம்மா, இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அமைச்சர் கருணாகரன் தான். அந்த பிளாக் ஸ்னேக் தான் அம்மா. அந்த பிளாக் ஸ்னேக் தான். உன்னை வாய்க்கே வச்சது அந்த ஸ்னேக் தான். என்னவாடா உயிரோடு இருக்கின்றாங்க? ஆழமாக இருந்த இவருடைய குடும்பத்தை எப்படி அம்மா செய்துவிட்டது? பாலிலே விஷம் கலந்து இந்நாட்டு மன்னர் உன் கணவரை கொன்றது யார் தெரியுமா? உனது மகள் கிடையாதம்மா, உன் மகள் கிடையாது. இந்த உண்மையை நான் அப்பொழுதே சொல்லியிருக்கேன். நாடகம் அப்பவே முற்று சொல்லுங்கம்மா. அப்படி என்றால் பாலில் விட்டு கலந்து என் கணவரை கொன்றது யார் தெரியுமா? யாரு? அமைச்சர் கருணாகரன். எங்கிருந்தோ ஓடி வந்தவனுக்கு என் நாட்டு அமைச்சரை கொடுத்து ஒரு பதவியை கொடுத்து கணவன் இந்த அளவில் வாழ்ந்து வந்தாரே, அவனா இப்படி வந்து அம்மா, இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அந்த யாழை கண்ண அன்று பொட்டு அவர குளக்கரையில உடற்பயிற்சி செய்வதற்காக சென்று யாழையாக ஓடி வந்தான். அவளது தங்கை சுகந்தி அழகில் மழங்கிய நாட்டு அமைச்சர் வெக்க பொருள் என் கண்ணு முன்னாடியே கதற கதற கற்பழித்து கொலை செய்தவன மகன் தானா? ஏழை பெண்ணை கற்பழித்து விட்டானா? தூக்கி வந்தார் நீதிமன்றத்திற்கு நீதி கேட்க வேண்டும் என்று. என் நாட்டு மன்னர், உனது கணவர் சரியான நீதி கொடுக்கவில்லை, அவர்தான் நீதி கொடுக்கவில்லை என்பதற்காக உனது மகள் கொடுத்தா பரவம். ஏழை கொடுத்த சாபத்தால் நன்றாக வாழ்ந்திருந்த எங்கள் குடும்பம் இப்படி நடுவீதிக்கு வந்து விட்டதப்பா, நடுவீதிக்கு வந்து விட்டது. வாய்ப்பு பறித்து விட்டதம்மா. அந்த ஏழை கொடுத்த சாபம் பறித்து விட்டது. ஆனா உங்களுக்கு எல்லா தாய் தந்தையாக இருந்து உங்களை காப்பாற்றிய வேண்டிய உனது மகன் மனன்குமார் கொலகார பாவி கொண்டு குவித்து பிள்ளை இல்லாத குறைய பார்க்கிறவன் என் மகன் மனன்குமார். இந்த பாவியின் மகன் இருக்கின்றான். அம்மா, எங்கு உன்னை காண்பேனம்மா என்று உன்னை காண்பேனம்மா என்னுயிரே, என்னை எங்க விட்டு என் மகளை நினைத்தால் மனவருத்தமாக இருக்கிறது. அம்மா, உனது மகள்